நோக்கத்தோட இந்நகரை நாம் டெவலப் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமின்றி நமது நகரில் இனி வருங்காலத்தில் செடிகள், பூச்செடிகள், இப்போ நம்ம மரங்கள் அந்த பக்கம் ஃபுல்லா வச்சிருக்கோம். அது வந்து கரண்ட் கம்பம் இல்லைன்றதுனால அந்த பக்கம் ஃபுல்லா நம்ம மரங்களா வச்சிருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு கரண்ட் கம்பி போயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் கம்பி போறதுனால மரங்கள் வைக்க முடியாது. அதனால பூச்செடிகளை வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு 2 செடி வச்சிருந்தோம். நம்ம நுழைவாயில் கிட்ட ஒரு செடியும் பக்கத்துல ஒன்னாத்தருல ஒரு செடியும் வச்சிருந்தோம். ஆனால் இந்த ஒன்னாத்தருல வச்ச செடியை வந்து அது நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நுழைவாயில வச்ச செடியை எடுத்துட்டாங்க அதுக்குள்ள யாரோ. ஸோ பூச்செடின்றதால எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்லயும் வந்து பூச்செடிகளை அங்கெல்லாம் வச்சுட்டு அதை இது பண்ணி விட்டுலாம். இப்போ அது நம்ம நகர் மக்கள், நீங்க உங்க குறைகளை சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு நானும் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். நம்மளுடைய முக்கிய சிறப்பு விருந்தினர் திரு பாபு சார் அவர்கள் இங்க வந்ததுக்கு முதற்கான நன்றியை தெரிவிக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த நகர ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணமே அவரை தான் இருக்க முடியும். என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் இப்போ சார் குறைஞ்ச ஒரு 25 ஆண்டுகள் இருக்கும், 24 ஆண்டுகளாக அவர் இருக்காரு. நம்ம நகரே அப்பதான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சோ அவர் அப்ப இருந்து இது வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சாலை நம்ம இப்ப இந்த அளவுக்கு நம்ம மேடா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முதற்கண் அவருக்கு தான் நம்ம நன்றியை சொல்றோம். என்ன விஷயம்னா, அவர் வரும்போது எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு 8 அடிக்கு கீழே இருக்குமா நம்மளுடைய இது வந்து அவ்வளவு பள்ளமா அது. சோ அவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வரத்துக்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் இருக்காங்க, அவங்கள கேட்டு பாருங்க. ரொம்ப பள்ளமா இருக்குமா. சைக்கிளை வந்து மெயின் ரோட்ல அங்கேயோ விட்டுட்டு நடந்து வருவாங்களாம். அப்பெல்லாம் சைக்கிள் தான் மோஸ்ட்லி. சோ அங்க விட்டுருவாங்க, 2 வீலர் இருந்தாலும் அங்க விட்டுருவாங்க. செருப்பே அங்க விட்டுட்டு வருவாங்களாம். என்ன விஷயம்னா, மழை காலத்துல செருப்பு விட்டுருவாங்களாம். ஏன்னா கால் வச்சுன்னா புள்ளிக்கு மாட்டிடுமா. அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம நகரு. அப்படிப்பட்டதை வந்து அவர் தன் சொந்த முயற்சியில, அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, பில்டர்ன்ற ஒரு இதுல அவர் தன்னுடைய இதுல எவ்வளவு முடியுமோ, எங்கெங்க ரபீஸ் கிடைக்குது, எங்கெங்க பில்டிங் கிடைக்கிறாங்களோ எல்லாத்தையும் தூக்கி வந்து நம்ம ரோடு தான் போட்டுருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மத்த ரோடுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரோடு ஹைட்டாவே இருக்கும். சோ இன்னொரு விஷயம், எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம நகர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது. இப்ப நம்மளுக்கு கடந்த இதுல வந்து பெரிய மழை பெஞ்சது வந்து பெரிய மழை பெஞ்சு தண்ணி நின்றது வந்து அந்த 9வது தெரு, நம்ம சுதந்திர சார் வீட்டு அருகில தான், 8வது தெருலயும் பிளஸ் 9வது தெருல மட்டும் தான் நின்று இருந்தது. அதுக்கும் இப்ப நம்ம வந்து இது பண்ணிட்டு, இப்ப 9வது தெருல நம்ம சிமெண்ட் சாலை போட்டதால அதுவும் ஹைட் ஆயிடுச்சு, அங்கேயும் தண்ணி வரல. இப்ப பெஞ்ச மழைக்கு தண்ணி வரல. இப்ப 8வது தெருல நம்ம இவரு தினேஷ் சார் வீட்டு காட்டுல மட்டும்தான் இப்ப தண்ணி நிக்குது. ஏன்னா அது வந்து எல்லா நகர தண்ணியும் அந்த அந்த குளத்தான தான் நிக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்துலயே அவர் வீடு கட்டினதால அந்த தண்ணி எந்த பக்கமும் போக முடியல. அவருக்கும் நாங்க அட்வைஸ் பண்ணிருக்கோம், சுத்தியும் மண்ணு கொட்டிக்கிங்க ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன மண்ணு கொட்டினாலும் உள்ள வரதுதான் செய்யுது. சோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருந்தோம். சோ அவர்கள் முதல்ல பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு ஒரு நிமிஷம் திரு பாபு சார் அவர்கள் பேசுங்க. என்னை அழைத்ததற்கு நாகேந்திர சாருக்கு, என்னோட நண்பர்களுக்கு இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நாம இந்த நகரத்துக்கு வந்து 24 வருஷம் ஆகுது. எப்படி இருந்த நகரம் எப்படியோ ஆயிடுச்சு. இன்னும் நல்லா டெவலப் ஆகி சார் சொல்ற மாதிரி செடி வைக்கணும். தார் ரோடு அங்கங்க சிந்தல போடாம இருக்குது, அப்படின்னு சார்பாக முயற்சி எடுத்து அது செய்யணும். 3வது ஒரு பெரிய கோரிக்கை, என்ன கோரிக்கைன்னா, நம்ம எல்லாம் சுத்தியும் போகணும். நாங்க இப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அது பிளான் இருந்தது. நம்ம சர்தார் பாய்க்கு தெரியும். அந்த குளத்தை வந்து கிளீன் பண்ணி கரையாக்கி, இப்போ நம்ம அந்த அந்த குளம் ஒண்ணு இருக்குங்க, அது ஒரு சமாதானமா தான் இருந்தது. சமாதானமா இருக்கும்போது அதை வந்து புறம்போக்கு இடமா இருக்கிறதுனால அந்த மண் எடுத்து நம்ம தெரு ராதாகிருஷ்ணன் சாலை, அந்த சாலையா எவ்வளோ நகருக்கு அந்த மண்ணை அடிச்சு கீழே இருந்து கொஞ்சம் மேடாக்கி வச்சாங்க. அதுக்கப்புறமா சில தலைவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ரோடு போட்டாங்க. இப்போ இந்த தலைவர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவரு இருக்கும்போது பேசுறது இல்லாத போது பேசுறதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டாரு. மறுபடியும் இது வந்து நகராட்சியாக போகுது, பேரூராட்சி ஆக போகுது. அதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம நகர் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாகேந்திர சாரு உங்களை மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி ஆளுங்க முயற்சி பண்ணி அந்த குளத்தை கரையாக்கி வாக்கிங் மாதிரி போறதுக்கோ, இபி ஆபீஸ்ல போய் லீக் பண்றதுக்கோ நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ண கண்டிப்பா நடக்கணும். பண்ணது இன்னும் அதை பண்ணிட்டாங்க வச்சுக்கா, நம்ம நகர் எங்கேயோ போயிடும். 3வது
மழை காலத்துல சபையில போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம எல்லாரும் சேர்த்து மழையாலும் வெயிலானாலும் அந்த புகை போற மாதிரி ஏற்பாடு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி. ரொம்ப நன்றி சார். சார் சொன்ன மாதிரி அந்த குளத்தாண்ட வந்து இதுக்கு நம்ம பேசியிருக்கோம். திரு பரமேஸ்வர் சார் கிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம சீனிவாஸ் சார் கிட்ட சொன்னப்போ அவர் முடியாதுன்ட்டாரு. பரமேஸ்வர் சார் கிட்ட சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்க முன்னோர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லிருக்கோம். கண்டிப்பாக நடக்கும் என்று நினைக்கிறோம். அதே மாதிரி சபையாவது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சபையை வந்து இப்ப நம்ம கிருஷ்ணா நதியில வந்து இணைக்கிறதுக்கு கிருஷ்ணா கால்வாய் ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து இங்க இருந்து நம்மளுக்கு 1 கிலோமீட்டர்ல தூரத்துல இருக்கு. அது நம்ம எடுத்து இருக்கணும்னு சொன்னா குறைந்தது ஒரு 3 இல்ல 4 நாட்களுக்கு டிசிக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே பர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த ஒரு பணிகள் தான் தொழில இருக்கு. ஓகே ஆயிடுச்சுன்னா அங்க தண்ணி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் நம்ம செஞ்சிருவோம். இது சுந்தர் சார பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நலசங்கத்திற்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் இது 76வது குடியரசு தினத்துக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீட்டெயில் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய இந்த கனெக்டிவிட்டி இபி எவ்வளவு அவஸ்தை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நம்ம கனெக்டிவிட்டி சொன்னாரு. இன்னும்தான் இப்போதைக்கு ஒரு பெரிய ட்ரபிளா இருக்கு. அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிட்டு நாங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். எங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காவா தண்ணி எல்லாம் வந்து ரோட்லயே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து ரொம்ப கொசு தொல்லைங்க அதிகமாயிருச்சு. ஸோ அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நம்ம சார் சொன்னது கரெக்ட். இப்போ சார் வந்து வெங்கடேஷ் நகர்ல வந்து தண்ணி தேங்குதுன்னு சொல்லிட்டு காவா தண்ணியை வந்து ரோட்ல விட்டுருக்காங்க. அது இன்னும் நான் போய் பார்க்கல. அதை நான் பார்த்துட்டு என்ன ஸ்டெப் எடுக்கணும் நான் கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம்